ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 22வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று அதாவது பிப்ரவரி மாதம் 5வது நாள் 2024. இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். பின்பு மாலை அதாவது பார்த்தீங்கன்னா இன்று 4:30 முதல் 5 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். இன்று அதாவது 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். பொதுவாக இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த நேரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? இன்று யாருக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்துல பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதாவது கால புருஷ தத்துவப்படி பார்த்தீங்கன்னா 6வது இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். குரு பகவான் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சனி அதாவது மேஷ ராசியிலும், சனி பகவான் கும்பராசியிலும், தனு ராசியில் சுக்கிர பகவானும், மகர ராசியில் சூரியன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் 3 கிரகங்களும் இணைந்து மகர ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தனஸ்தானத்தில் யார் இருக்காங்க? சனி, அந்த அதிபதி யாரு அப்படின்னு பார்க்கறச்ச சனி பகவான் ஆட்சியுடன் இருக்கின்றார். சரிங்க, இன்று நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மேஷராசினாலே எந்த ராசியோட தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சர ராசின்னு சொல்லுவாங்க மற்றும் நெருப்பு ராசின்னு சொல்லலாம். இது மாதிரி ஒரு ராசியோடைய தன்மைகளே இப்படி இருக்கு. பொதுவாக நீங்க ரொம்ப ஃபாஸ்டா எல்லா வேலையும் முடிச்சு காட்டக்கூடிய ஒரு நபர் என்றால் அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு தான் பொருந்தும். அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே இந்த ஃபாரின் போகணுன்ற எண்ணங்கள் நிறையாவே இருக்குங்க. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணுன்ற தாட்ஸ் எப்போதுமே உங்களுக்கு இருக்குல்ல, எதுக்கும் அதுவும் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு ராசி தான் நீங்க. சரிங்க, இன்னைக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு உங்க ராசிக்கு, இன்னைக்கு என்ன மாதிரி செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்ற விஷயம்லாம் பார்க்கலாங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொதுவாகவே அதாவது சந்திராசிரமம் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிஞ்சிருச்சுங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பரணி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்போது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும். இப்போ வண்டி நல்லா ஓட்டி நான் பக்காவான வண்டி தான், புது வண்டி தான் அப்படின்னு நல்லபடியா ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சா கூட சின்னதா ஒரு ஃபைன் போடுவாங்க. ஏன்னா ஹெல்மெட் போடல அல்லது டாக்குமெண்ட்ஸ் இல்லை, இது மாதிரி விஷயங்கள்லாம் வரலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போவீங்க. அங்க போனா அவர் இருக்க மாட்டாரு அல்லது வெளியே போயிருப்பாரு. அப்படியே அவர் இருந்தாலும் நீங்க பேசுவீங்க, பேசும்போது ஏதாவது வாக்குவாதம் வரலாம். அந்த வாக்குவாதம் என்ன ஆகும்? சண்டையில முடியலாம், இதெல்லாம் நடக்கலாம். ஸோ மேஷராசிக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. காரணம் சந்திராசிரமம். அது குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. சந்திராசிரமம்னாலே மனசுல ரொம்ப குழப்பம் அப்படின்னாலே என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயமும் நம்ம செய்ய முடியாதுல்ல, முடிவே எடுக்க முடியாது. அதனால ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு ராசி நட்சத்திரம் மேஷ ராசி தான். சரிங்களா? இன்று நீங்க பார்த்தீங்கன்னா எந்த கடவுளை வணங்கினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சந்திராசிரமம்னால எப்போதுமே அம்மனை பிடிச்சிங்க. யாருக்கு சந்திராசிரமம் நடந்தாலும் சரி, பொதுவாக சொல்றேன். அதுவும் மேஷராசியில பரணி நட்சத்திரம்னாலே சுக்கிரனுடைய அதிபதியே என்று சொல்லலாம். அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்கனால நீங்க கூடுமான வரை பொறுமையாகவும் அமைதியாகவும் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு சுப காரியத்தை முக்கியமா இன்னைக்கு செய்யாதீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திராசிரமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த வீட்டு ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சரி, சுக்கிர பகவான் அது மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சுக்கிர பகவானும் எங்கே இருக்கிறார் அப்படின்ற பொறுத்தெல்லாம் பலன்கள் மாறுபடும். இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய குணங்கள், பொதுவான குணங்களாலே பார்த்தாலே நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், எல்லாரையும் நல்ல ஒரு அழகாக பேசணும், ஒரு வசீகர தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு ராசி இருந்தால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளமையை கூட மாறாம அப்படியே ஒரு எங்க இருக்கக்கூடிய ஒரு ராசி. இத்தனை வயசானாலுமே நீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு வாங்கல, ரஜினி படத்தை கூட சொல்லுவாங்க இல்லையா, வயசானாலும் உங்களுடைய அழகும் இளமையும் அதெல்லாம் வயசுல எதுவுமே தெரியலன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் அங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரொம்ப சூப்பராகவே இருப்பீங்க. சரிங்க, இன்னைக்கு கிரக நிலை எங்கெங்க இருக்கு, என்னென்ன கிரகம் எப்படி இருக்கு அப்படின்போது, உங்களுடைய சப்தம ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நல்லதே தாங்க நடக்கும். ஏன்னா பொதுவா 7வது இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி விஷயத்துல நல்ல ஒரு ஒற்றுமை கூடும். திருமணமாகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் கிடைக்கும். அது உங்களுக்கு பிடிச்ச வரனே கிடைக்கலாம். இன்னைக்கு அவங்கள போய் சந்திக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கலாம். இப்படி சொல்லிட்டே போலாங்க, ரொம்ப அருமையாகவே இருக்கு. சரிங்களா, இன்றைய தினத்தில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசமான நபர் என்று சொல்லலாம் நீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல நபரை நீங்க சந்திக்கக்கூடிய நிலை இது இருக்க, ஒரு ஈவென்ட்ல வர கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மனசு பிடிச்ச ஒரு நபரை நீ சந்திச்சு அவங்களுடைய நினைவலைகள், உங்களுடைய 2 பேருடைய நினைவலைகள் அசைப்படக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கு. இன்னைக்கு நீங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நாள்னே சொல்லாங்க ரிஷபராசிக்கு. நீங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது திரிபுர சுந்தரி தாயாரை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதனுடைய ராசி அதிபதியாக கொண்டவர்கள். நீங்கள் ஒரு காற்று ராசி என்று சொல்வார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரராசி, சரஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல நீங்க உபய ராசியை கொண்டவர்கள். சரிங்களா, உபய ராசியோட கேரக்டர்ல சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். பொதுவாகவே ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது, உட்காருவீங்கன்னு சொல்ல முடியாது. 6 மாசம் அங்க 6 மாசம் இங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டராகவும் நீங்க இருப்பீங்க. அதுதாங்க உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிதுன ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்திலையுமே கலந்து கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு நபர் என்றாலும் உங்களுக்கு பொருந்தும். சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நண்டெல்லாம் அப்படி வாட்டர்லயும் இருக்கும், அதே மாதிரி தரையிலயும் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்குன்ற மாதிரி ஒரு கருத்து தான் நீங்க. சரிங்க, இன்னைக்கு அதாவது கிரகங்கள் எப்படி உங்களுக்கு ஒத்துழைக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். உங்க ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தை வீட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்கோம். சரிங்க, இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 6வது இடத்துல இருக்காங்க, உபஜய ஸ்தானத்துல இருக்காங்க. சரி சரி, அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் கூடி அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார்கள். சரி, அங்கிருந்து யாரை பாக்குறாங்க? தனஸ்தானத்தை பாக்குறாங்க. சரி, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறச்ச என்ன மாதிரி இருக்குன்னா, அவங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் உபஜய ஸ்தானத்துல 6வது இடத்துல இருக்கனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிட்டும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசியர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க.
உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கறச்ச இன்று பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது வீட்டுல இருக்காருங்க. அதுவும் நீச்ச பலத்துல இருக்காங்க. பொதுவாகவே சந்திரனுடைய அதிபதி நீங்க, அதாவது கடகராசினால அது சர வீடா, ஸ்திர வீடா, உபய வீடா அப்படின்னு பார்க்கும்போது சர ராசிக்காரங்க தாங்க நீங்க. ஸோ எப்போதுமே ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிற மாதிரி தான் உங்களுக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலையை முடிக்கணுன்றது ரொம்ப கவனமாக இருப்பீங்க. அதே நேரத்தில் விவேகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. 2ம் கலந்தவர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அது வந்து கடகராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும் சொல்லலாம். சரிங்க, உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி யாரு அதே மாதிரி தான் சூரிய பகவான். அவரு கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் மற்றும் புதன் பகவானோட இணைஞ்சு இருக்காருங்க. இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கறச்ச, அதாவது பார்ட்னர் அப்படின்னு ஒரு புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். இன்று அதாவது அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு முடிங்க, நல்ல அருமையாகவே முடியக்கூடிய ஒரு சூழல். அதே மாதிரி வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய வழக்குகள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இல்லாவிட்டாலும் கடகராசி நண்பர்களுக்கு வழக்குகள் இருந்தால், அதாவது அட்வொகேட்டா இருக்கணுன்றது அவசியம் இல்லை, உங்களுக்கே வந்து ஒரு கேஸ் இருக்கு, பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சாதகமான விஷயத்த தருதுங்க. சரிங்களா? உங்களுடைய தனாதிபதி யாருன்னா சந்திரன். சந்திரனுடைய நிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அழகா பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காடு அம்மன், காமாட்சி அம்மனை மனதார தியானம் பண்ணிவிட்டு செல்லுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் எங்க இருக்கார்? 6வது இடத்துல இருக்காருங்க. அதாவது உபஜயஸ்தானத்துல சூரியன், புதன் மற்றும் செவ்வாய், இந்த 3 கிரகங்களும் ஒருங்கிணைந்து மகர ராசியில் இருக்க ரொம்ப விசேஷமே சொல்லலாம். சந்திரன் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்காருங்க, சுகஸ்தானத்துல. சரிங்க, இன்னைக்கு நீங்க பொதுவாக எப்படிப்பட்டவங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிங்கம்னாலே காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க வந்து பொதுவாகவே வீட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். நிச்சயமாக எப்படின்னா மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபர் என்று சொல்லலாம். மற்றவங்களுடைய பொது நலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபரும் இந்த சிம்ம ராசிக்காரங்க. மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு ஹெல்ப் பண்ணி உதவி செஞ்சு இப்படி பண்ணி அவங்களுடைய வேலைகள் எல்லாமே முழுமையாகவே சிம்மராசி நபர்களுக்கே போயிடும். அதாவது மற்றவங்களுக்கு செஞ்சு உழைப்பு எல்லாமே மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். மிகவும் தியாக மனப்பான்மை கொண்டவர்களும் என்று சொல்லலாம். அன்பா பழகினா நிச்சயமா அவங்களோட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நபர். அவங்களுடைய நலத்தையும் நீங்க யோசிப்பீங்க. பிறர் நலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும் அது சிம்ம ராசி தான். சரிங்க, இன்னைக்கு வந்து உங்க கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது, எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நல்லா ஒரு திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி தான் சொல்லலாம். அருமையாகவே இருக்கு. உங்களுடைய தனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அதிபதியும் புதன் பகவான், அவரும் சூப்பராகவே இருக்காரு. ஸோ பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச சூரிய பகவானை மனதார தியானம் பண்ணுங்க. அது முடிஞ்ச சூரிய நமஸ்காரம் காலையிலேயே எஞ்சி பண்ணிடுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடி ஓடி உழைப்பவர்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மற்றவர்களுக்காக ஒரு ஊர்ல இருந்து வந்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது நபர் என்றால் அவங்க தான். நீங்க வந்து சும்மா சாதாரணமாக கவனிச்சுட்டு ஹாய் பாய்ன்னு அனுப்ப மாட்டீங்க. அவங்களுடைய ஃபுல் நலன்களை பற்றி யோசிக்கக்கூடிய நபர் என்றால் இந்த கன்னிராசிக்காரங்க தான் சொல்லலாம். ஏனோ தானாலாம் ஃப்ரெண்டா வச்சுக்க மாட்டாங்க. உயிருக்கு உயிரா பழகக்கூடிய ஒரு ராசினா அது கன்னிராசி. சொல்லுவாங்க இல்லையா, நட்பை கூட கற்பை போல வச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு கன்னிராசி அன்பர்கள்லாம் ரொம்ப பாசமானவர்கள், உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லலாம்.
சரிங்க. உங்களுக்கு உங்க ராசி அதிபதி யாரு? புதன் பகவான். அது எந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா, உபய ராசியில இருக்கு. பொதுவாகவே வந்து சராஸ்திரம், உபயம் 3 ராசி வகைகளாக பிரிச்சிருக்காங்க. உபயம்னு போது பார்த்தீங்கன்னா, நீங்களும் உங்களுக்கு நிலத்திலயும் இருக்க பிடிக்கும், நீர்லயும் இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்னு சொல்லலாம். நீங்க பொதுவாகவே இந்த சொல்லுவாங்க இல்லையா, இயற்கையான எழிலான இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக மலை பிரதேசங்கள்லாம் பிடிச்ச ஒரு பச்சை பச்சேல்னு இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ரொம்ப ரசிக்கக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னாலும், இந்த கன்னி ராசிக்காரங்க தாங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து நாள் எப்படி இருக்கும்? கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமுங்க. உங்கள் ராசிக்கு அதாவது பஞ்சமஸ்தானத்துல யார் இருக்காரு? 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், புதன் மற்றும் செவ்வாய். 3 கிரகங்கள் இருக்கு. அதுவும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் நிகழும். அது உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு பெருமிதத்தை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். வேலைகள் அதிகமாக இருந்தாலும் அதனை கரெக்டா முடிச்சு உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசி. அதுவும் இன்னைக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இன்று உங்களுடைய அதாவது பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிச்சயமாக தேவையற்ற பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெரிய பிரிவினையை தவிர்க்க வேண்டும் என்றால் மௌனம் கலகநாசம் என்பதை கொஞ்சம் கவனமான ஞாபகத்தில் வச்சுங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்குங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனோட நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கறச்ச 3வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் தாங்க. அது குருவோட வீட்டுல இருக்காரு. ஸோ அப்படின்போது அசுரகுரு தேவகுரு ஆகாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலுமே அவர் உங்க ராசி அதிபதி அல்லவா? அதனால நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் போவாரு. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, சுப காரியங்கள். ஒரு சில பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் நீண்ட நாளாகியும் இந்த திருமணம் தட்டி தட்டி போகுதே அப்படின்னு கவலையா இருக்கும் இல்லையா துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதுக்குண்டான முயற்சிகள் எல்லாம் இந்த மாசத்துல, அதுவும் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு ஒரு பலன்கள் கிட்டும். சாதகமான விஷயங்களே தான் இந்த நாள் தருதுங்க. அவருடைய உபஜயஸ்தானத்துல சனி பகவான் வீற்றிருக்கிறார். சரி, சனியோட விஷயங்கள் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கறச்ச வழக்குகள் ஏதாவது உங்க மேல யாராவது போட்டிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு நீங்க யார் மேலேயாவது கேஸ் போட்டிருந்தாலும் சரி, அல்லது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது சிறப்புன்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. சுகஸ்தானத்துல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்காங்க. சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் பகவான். இந்த 3 கிரகங்களுடைய ஒன்று சேர்க்கை என்ன மாதிரியான விஷயத்தை தரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தை தரும். அதாவது வாடகை வீட்டு ஓனராக இருந்தால் வாடகை கொஞ்சம் ஏற்றுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது வீட்டுக்கு போறீங்கன்னா வாடகை கொஞ்சம் குறைஞ்சு கூட கிடைக்கலாம். இது மாதிரியான நன்மைகள்லாம் உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் இன்று சுக்கிர பகவானை மனதார தியானம் செய்து கொண்டு காரியத்தில் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாயோட நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லலாம். உங்கள் ராசியே ஒரு நீர் ராசி என்று சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரஸ்திரா உபயம் அப்படின்வாங்க இல்லையா, அது ஸ்திர ராசின்னு சொல்லலாம். மற்றும் எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானமாக தாங்க நீங்க யோசிச்சு முடிவு எடுப்பீங்க. ஏதோ ஃபாஸ்டா இருப்பீங்க, மனசளவுல ஃபாஸ்டா இருந்தாலும் செயலளவில் எந்த ஒரு விஷயங்கள் செஞ்சாலும் கொஞ்சம் யோசித்து யோசித்து தான் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்கு பொருந்தும். இன்று வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, யூனிஃபார்ம் லைன்ல வேலை செய்யறவங்கலாம், அதாவது உதாரணத்திற்கு இப்போ ஒரு செக்யூரிட்டி எடுத்துக்கலாம், காவலர்கள் சொல்லலாம், இராணுவ வீரர்கள், டாக்டர்ஸ், இந்த லைன்ல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம்.
இன்று வந்து இப்ப டாக்டரா இருந்தாங்கன்னா, அவங்களுடைய பேஷண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு விதமாக, நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு விதமாக டாக்டர்ஸ் இருப்பாங்க. பேஷண்ட்ஸும் வந்து நல்ல ஒரு சொல்லுவாங்க ரிசல்ட் தருவாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த காவலர்கள், இன்ஸ்பெக்டர் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். சம்பள உயர்வு, அரியர் பணம் இதெல்லாம் கிடைப்பதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து 4ல யார் இருக்கா? சனி ஆட்சி. தனஸ்தானத்துல சுக்கிரன் வேற இருக்காங்க. உங்க ராசியிலேயே வேற சந்திரன் இருக்காங்க. இதெல்லாமே பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை தருதுங்க. உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி, அதாவது புதன் பகவான் ரொம்ப அருமையாகவே இருக்கார். இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தருதுன்னா, வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதாவது அங்க போய் வியாபாரம் செய்வதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாவே இருக்கு. அதுக்குண்டான வேலைகளை நீங்கள் செய்யுங்க. நல்லதே நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானம் பண்ணுங்க. நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் ரொம்ப சூப்பராகவே இருக்காரு. அது எங்க இருக்காரு அப்படின்னு பாக்குறச்ச பஞ்சமஸ்தானத்துல தாங்க வீற்றிருக்கிறார். இன்று சந்திரன் உங்க ராசிக்கு வரைய ஸ்தானத்துல இருக்காரு. தனுசு ராசியுடைய கேரக்டர் பொதுவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரொம்ப சுயமரியாதை பார்க்கக்கூடிய ஒரு ராசி. அவ்வளவு சீக்கிரமா நீங்க போயிட்டு நிக்கவும் மாட்டீங்க. தயங்கி தயங்கியே நீங்க பாதி வாழ்க்கையை வந்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் டக்குன்னு போய் எடுத்தோம் முடிச்சோம் அப்படின்னு பண்ண மாட்டீங்க. யோசிப்பீங்க. இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு பலவிதமா யோசிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா தனுசு ராசிக்காரங்க தான். உங்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. எது எடுத்தாலுமே கடவுள்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க ஆரம்பிப்பீங்க. அது மாதிரி ஒரு நபர்னா அது உங்களுக்கு தான் பொருந்தும். சரிங்க. இன்று நாள் எப்படி உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அருமையாகவே உள்ளார். சனியினுடைய பலம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு. அது உபஜெயஸ்தானத்துல உற்சாகமாக உட்கார்ந்துருக்காருங்க. சூப்பராகவே இருக்காரு சொல்லலாம். தனஸ்தானத்துல யாரு? சூரியன், புதன், செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். என்ன மாதிரியான விசேஷங்கள் அப்படின்னு பாக்குறச்ச, பணம் பல வழிகளில் வந்து சேரும். ரொம்ப பராக்கிரமம், தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி புதன். புதனோட நிலை ரொம்ப சிறப்புங்க. தனஸ்தானத்துல இருக்காங்க. சோ உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழில் முயற்சியில விஷயத்திலேயோ நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. சரிங்க. நீங்க இன்னைக்கு எந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவானை கும்பிடுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3. இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்த்துலாங்க. பொதுவாகவே நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியோட ஆதிக்கம் வேற இருக்கா, அதனால வந்து ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். கொஞ்சம் கொஞ்சம் சலனங்கள் வந்து போகும். இருந்தாலுமே வந்து கொஞ்சம் நியாயமா நடந்துக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அது உங்களுக்கு ரொம்ப மேட்சா இருக்குங்க. இப்ப பார்த்தாலும் நியாயத்தை பத்தி கொஞ்சம் பேசுவீங்க. மத்தவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா அது மகர ராசி தான் சொல்லலாம். ஏன்னா ஏதோ தானே பண்ணோம் முடிச்சோம் நம்ம வரைக்கும் ஓகேவா இருக்கும்னு நினைக்க மாட்டீங்க. அவங்களோட நிலைமையே இருந்து அவங்க இடத்துல இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா மகரம். சரிங்க. உங்களுடைய தனாதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி. சனி வந்து ஆட்சியோட இருக்காரு. உங்க ராசியிலேயே 1க்கு மேற்பட்ட கிரகங்கள், அதாவது சூரியன், புதன் மற்றும் செவ்வாய். அது செவ்வாய் உச்சம் வேற. கேட்கவே வேணா உங்களுக்கு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம். 5வது இடத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் எல்லாமே வந்து ராசியிலேயே அந்த சொல்லுவாங்க இல்லையா, 4 குடையவன் 5 குடைய கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால எப்படின்னா இடம், மனை, வீடு சம்பந்தம் எல்லா விஷயம் தொட்டதெல்லாம் துலங்குன்ற ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு. அது சந்திரனும் லாபத்துல இருக்காரு. ஸோ அதனால நிச்சயமாக பல்வேறு விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். இன்று வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பலிதமாகும்.
அதுவும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியது சூரிய பகவான் ராசியிலேயே இருக்காருங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8 கூடையவன் பொதுவாகவே கெட்டவங்க கிட்டவன் நினைச்சுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த சூரியன்றது நெருப்பு இல்லை, ஃபாஸ்டா வச்சு எப்படி விட்டா எப்படி இருக்கும் ஃபாஸ்டா, அது மாதிரி அந்த விஷயங்கள் வேலைகளை ரொம்ப சீக்கிரமா முடிச்சு காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்த்தீங்கன்னா, ஐயப்பனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் இளம் சிவப்பு என்று சொல்லக்கூடிய ரோஸ் நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு? சனி பகவான் தாங்க. ஸ்திர ராசி அதிபதி மற்றும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சனியோட தன்மை உங்களுக்கு கடந்திருக்கும். அதாவது ஒன்று நிறத்துல இருக்கலாம், அல்லது நீங்க செய்யக்கூடிய உழைப்புல இருக்கலாம். சனினாலே உழைப்புக்காரகன் என்று சொல்லுவாங்க. ஓயாமல் உழைப்பார்கள், தூக்கமே இல்லாம அப்படியே கண்டினியூட்டியா பம்பரம் மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வேலைகளில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. முதல்ல வேலை தான்ப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க இல்லையா, எந்த வந்தாலும் என் வேலையை முடிச்சுட்டு தான் அத்த வேலை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஏன்னா நீங்க மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு நபரும் கூட. ஏன்னா நீங்க உழைச்சாதானே மற்றவர்கள், உங்க குடும்பத்தார்கள், உங்களை சார்ந்தவர்கள்லாம் சந்தோஷமா இருக்க முடியுன்றதுக்காகவே நீங்க பம்பரம் மாதிரி வேலை செய்யக்கூடியவர்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் யோசித்து யோசித்து தான் முடிவு செய்து உங்களுடைய வேலைகளை ஆரம்பிப்பீர்கள். இன்று உங்களுடைய நிலைகள், அதாவது விரயஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள்லாம் இருக்கு. ஸோ சகோதர சகோதரிகிட்டையும் மற்றும் அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. அதே மாதிரி தாய்மாமன் உறவு விஷயத்துல அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் இன்முகத்துடன் பேசி அனுப்புங்க. யாரையும் புண்படுத்த மாட்டீங்க பொதுவா, அதே மாதிரி புண்படுத்தாதீங்க. இன்றைய தினத்தில் நண்பர்களுடைய அதாவது ஒத்துழைப்பு கிடைக்கும் சொல்லலாம். பல்வேறு விதத்திலையும் உங்களுக்கு ரொம்ப ஆதரவான ஒரு காலகட்டமாக இன்னைக்கு இருக்கு. இன்று நீங்கள் அதாவது எந்த கடவுளை வணங்கினாலும் மிக சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மிக சிறப்பாகவே இருக்கின்றார். அதாவது எங்கன்னா தனஸ்தானத்துல தாங்க. பொதுவா மீன ராசிக்காரங்க பத்தி தெரியாதா அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லலாம். அல்லது ஒரு டைம்ல அப்படி இருப்பீங்க, ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விஷயத்தையும் கலந்துக்கணும், முடிவெடுக்கணும், முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நபர் என்றாலும் அது உங்களுக்கு பொருந்தும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி செவ்வாய் பகவான், அவரும் உச்சம் பெற்று லாபஸ்தானத்துல இருக்க ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். இதனால என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிட்டும் அப்படின்னு பார்க்கறச்ச, பணவரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துலயும் சரி, புதிய புதிய ப்ராஜெக்ட் விஷயங்கள்லாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாலும் நிச்சயமா கிடைக்கும். அது குறிப்பாக கணினி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பெறும். மற்றும் உங்களுடைய காலத்துல ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கின்றார். இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சூழலும் இன்று உள்ளது. உங்களுக்கு தேவையான சில காரியங்கள் எல்லாமே இன்று முடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குங்க. நீங்க நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே இன்று உங்களுக்கு நடைபெறும். இன்றைய தினத்தில் கணவன் மனைவி உறவில் நல்லதொரு ஒற்றுமை கூடும். அது மட்டும் இல்லாம ஒருவருக்கொருவர் நல்ல புரிதலுடன் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. அதுவும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு தொகை சேரும். இன்றைய தினம் உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சியுடன் இருப்பது மிக விசேஷம். நீங்கள் நினைத்த விஷயத்தை இன்று சாதிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது. உங்களுக்கு இன்று அதாவது குரு பகவானுடைய நிலை மிக சிறப்பாக உள்ளதால், குருவினுடைய அருள் உள்ளதால் நிச்சயமாக பணவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்று தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.